வேற லெவல் போங்க நண்பர்களே. வீட்டுக்குள்ள போன ரியா வந்து முத்துக்குமரன்ட்ட நீதான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க ப்ரோ. சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை பேசினாங்க. ஓகேவா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசினாங்க. ஆனா பேசி முடிச்சுட்டு கடைசியில எண்ட்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க. அங்க வந்து முத்துக்குமரனுக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்டிப்பா நீங்க தான் தல அந்த டைட்டிலுக்கு டிசர்வ். கண்டிப்பா நீங்க தான் டிசர்வ். நீங்க அந்த டைட்டிலை கண்டிப்பா தட்டி தூக்குவீங்க. நீங்க அந்த டைட்டிலை நீங்க தூக்கும் போது உங்க பக்கத்துல நான் கண்டிப்பா இருப்பேன். அந்த ஸ்டேஜ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் கை தட்டுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டு. அப்ப நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத முடிவு பண்ணிருப்பான். ஆக்சுவலா ரியா வந்து அதை மட்டும் சொல்ல தேவையான அட்வைஸா பயங்கரமா கொடுத்திருக்காங்க. அது முத்துக்குமரனுக்கு மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க விஜய் விஷாலுக்கும் கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள வந்ததுல ரியா அவர்கள் ரொம்ப தெளிவா கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஃபேட்மேன் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்களா, ஃபேட்மேனுக்கு பயங்கரமா நீங்க ஃபயர்லாம் விட்டீங்க. உள்ள போனா அடி பார்த்த போறாங்க. ஓஹோண்டானா அப்படின்னீங்கல்ல, வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே மொத்தமா மாத்தி அப்படியே பாசிட்டிவா தூவி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பாசிட்டிவா தூவி விட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி மொத்தமா பார்த்தலாமா? ஆக்சுவலா வீட்டுக்குள்ள போன ஃபேட்மேன் அவர்கள் வந்து நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க கண்டிப்பா ரோஸ்ட் நிறைய வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தர தனிப்பட்ட முறையில் வச்சு செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்க. பட் நான் அப்பவே முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி யாருமே ஹர்ட் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா ஃபேட்மேன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ்ல பார்க்க போனா பயங்கரமா பேசினாங்க. நான் இவங்களை அடிக்க போறேன் அவங்களை அடிக்க போறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் நான் என்னோட விஷயத்தை ஒன்று சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அப்படி கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா நல்லா இருக்காது. இன்னும் 10 நாட்கள்ல ஷோவே முடிய போகுது. ஓகேவா? 10 நாட்கள் எனக்கு தெரிஞ்சு 10 நாள்லாம் இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் 3-4 நாள் மட்டும்தான். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் கடந்து போயிடுச்சுன்னா சீசன் முடிஞ்சு அவ்வளவுதான். அந்த சனி நேரம் போயிருமா, அந்த சனி நேரம் தான் கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோடு. அதுக்கப்புறம் இருக்க அந்த கடைசி ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஃபன்னா மட்டும் தான் கொண்டு போவாங்க. பொங்கல் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கான மெமரிஸ், அவங்கள கதை சொல்ல வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாபிக் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு கடைசி வாரங்கள்ல பெருசா இந்த மாதிரி எந்த ஒரு பிளேயும் இருக்காது. ஸோ இந்த வாரம் மட்டும் தான், இந்த 3 நாட்கள் மட்டும் தான் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். அந்த வகையில் ஃபேட்மேன் அவர்கள் வந்து ரொம்ப நீட்டா எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப் கொடுத்தாப்ல. எப்படி எல்லாருக்கும் பாசிட்டிவா வைப் கொடுத்துட்டு இருந்தாப்ல. இல்ல தீபக் அண்ணனுக்குலாம் சரியான பாராட்டு. பட் நான் சொல்லியிருந்தேன் வீட்டுக்குள்ள போயிட்டு முத்துக்குமாரனை மட்டும் தூக்கி பேசி முத்துக்குமாரன் தனியா கொண்டு போயிட்டாருன்னா தீபக் அண்ணன் அந்த இடத்தோட லைட்டா பிரிஞ்சு போயிட்டாருன்னா தீபக் அண்ணனுக்கான ஓட்டுகள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீபக் அண்ணனுக்கான ஓட்டுகள் ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த விஷயத்துக்காண்டி தான் ஃபேட்மேன் அவர்கள் நம்ம மேல கொஞ்சம் கோவத்துல இருந்தாங்க. அந்த விஷயத்தை மொத்தமா மாத்தி போவோம். வீட்டுக்குள்ள போன முதல் ஆளாவே தீபக் அண்ணன் போட்டு பயங்கரமா பாராட்டிட்டாங்க. தீபக் அண்ணனுக்கு பாராட்டுகள். விஜய் விஷாலுக்குலாம் வெறித்தனமான பாராட்டு. நீ தாண்டா ஹீரோ. ஏடா ஒரு ஷோல பசங்களுக்கு பிடிக்கிற மட்டும் சொல்லடா, அந்த ஷோல இருக்க பொண்ணுங்களுக்கும் பிடிக்கணும்டா, அதான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் விஷாலுக்கு பாராட்டுகள். அருண் அவர்களை பார்த்து உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், நீ வேற லெவல்ல ப்ளே பண்ற, என்ன ஒரு சில இடங்களை சின்ன சின்ன இது பண்றல, அந்த மிஸ்டேக் மட்டும் தான் இதா இருக்கு, மத்தபடி உன்னோட பிளேங்கிறது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த தங்கப்பிள்ளை ஜாக்லினை பார்த்து, தங்கப்பிள்ளை நீலாம் வேற லெவல் பண்ற தங்கப்பிள்ளை, உனக்குலாம் வெளியே அவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நீ எதிர்பார்த்த அவ்வளவு சப்போர்ட் உனக்கு வெளியே கிடைச்சிருக்கு, கண்டிப்பா நீ வெளியே வந்தா உன்னை மக்கள் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி பூஸ்ட் கொடுத்து விட்டாப்ல. அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா சௌந்தர்யா இதுல மட்டும் என்னால எனக்கு ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு சொல்லி யோசிக்கிறேன். என்னன்னா சௌந்தர்யா பத்தி ஃபேட்மேன் சார் ஒரு ஸ்பேஸ்ல பேசுறதை நான் கேட்டிருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா, நான் தெரியாதனமா அந்த பொண்ணுக்கு முதல் வாரத்துல ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டேன், ட்ரூ ஃபேக்னு சொல்லி ஒட்டுவாங்கல்ல, அந்த இடத்துல தெரியாதனமா அந்த பொண்ணுக்கு நான் ட்ரூ கொடுத்துட்டேன் சொல்லி சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள போன ஃபேட்மேன் சார் அதே சௌந்தர்யா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுத்தது கரெக்டா இருக்கு, நான் உனக்கு ட்ரூன்னு கொடுத்தேன் தெரியுமா, அது ரொம்ப கரெக்டா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள நீ ரொம்ப ஜென்யூனா இருக்க, ரொம்ப நேர்மையா இருக்க, அது மட்டும் இல்லாம பல சீசனுக்கு அப்புறம் இந்த சீசன் அந்த வீட்டை நீ அழகா மாத்திருக்க, அப்படியே இந்த வீட்டை நீ ஒரு மாதிரி அழகா மாத்திருக்க, அதனால வெளியே உனக்கு எவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்கோ அந்த வெற்றி எல்லாமே வீட்டுக்குள்ள நீ போட்ட உழைப்பா தான் இருக்கும், நீ வேற எதுவுமே யோசிக்காத, நீ இந்த வீட்டுக்குள்ள போட்ட உழைப்பு மட்டுமே உனக்கு ஒரு வெற்றியா வெளியே மாறி இருக்கு, கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டாடுவாங்க, நீ எதுவுமே யோசிக்காத, எதை பத்தியுமே ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பாராட்டுகளை கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சைடுல இருந்து வர்ஷினி அவர்களுமே நீங்க தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல நான் யோசிச்ச டாபிக் அப்படியே நடக்குது. இவங்க பயங்கரமா வெளியே பேசினாங்க, அடிக்க போறோம் பறக்க போறோம் அப்படி உரிக்க போறோம்னு சொல்லிட்டு, ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே மாத்தி ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல இவங்க 2 பேரும் நீங்க இப்ப நம்ப கூடாது. ஏன்னா வர்ஷினி அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னாங்க, தனியாக கூட்டு போய் சொன்னாங்க, நீ இந்த வீட்டுக்கு நல்லா உழைப்பு போட்டுட்டு இருக்க, உனக்கு அந்த உழைப்புனால வெளியே பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த சப்போர்ட்ல ஒரு சில பேர் உனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை பார்க்குறாங்க, அந்த வேலைகள் மட்டுமே உனக்கு கொஞ்சம் பாதிப்பாகிற மாதிரி இருக்குது, மற்றபடி நீ சூப்பராக பண்ணிட்டு இருக்க, அந்த பாதிப்புக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா நீ எதுவுமே பண்ணல, உன் கையில் எதுவும் கிடையாது, அது அவுட் சைட் நியூஸ், அவுட் சைடில் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குது, அதனால மட்டுமே பாதிப்பு இருக்க தவிர மற்றபடி நீ சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வர்ஷினி அவர்களும் பாராட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதாவது டாஸ்க் ஏதாவது வச்சா மட்டும் தான் அந்த டாஸ்க்ல சண்டை எதிர்பார்க்க முடியும், மற்றபடி பேச்சு
பேச்சுவார்த்தையில சண்டைகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாரும் பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த ரியா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. ரியா ஒரு 3 கார்டு கொண்டு வந்திருந்தாங்க உங்களோட கேம் ஓவர்னு சொல்லிட்டு. அதுல ஒன்னு வந்து நம்ம அருண் அவர்களுக்கும், ரெண்டாவது விஜய் விஷாலுக்கும், மூணாவது பவித்ரா அவர்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கையில அந்த மெடல் வச்சிருந்தாங்க. அந்த மெடல் யாருக்கான முத்துக்குமரனுக்கான மெடல். முத்துக்குமரன் வந்து ரியா அவர்கள் எவிட்டாய் வெளியே போகும்போது கொடுத்து விட்டுருப்பாங்கல்ல, அந்த மெடலை வந்து முத்துக்குமரன் கொடுத்து நீங்க ரொம்ப சேடா இருந்தீங்க, என்னால ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சு, ரொம்ப லோ ஆயிட்டீங்க, எதுவும் யோசிக்காதீங்க, உடையாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா கேம் ஆடுங்க, சூப்பர் ஆடிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேட் பண்ணிட்டு போனாப்ல. அதுக்கப்புறம் தான் 2 சம்பவம் வீட்டுக்கு நடந்துச்சு. அதே ரியா பண்ண சம்பவம் தான். ஒன்னு விஷால கூட்டு போய் தனியா செம்மையா கேள்வி கேட்டாங்க, வேற லெவல்ல கேள்வி கேட்டாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள ஃபீலிங்ஸ் கொடுக்கலன்னு சொல்ற, ஆனா நீ ஹோப் கொடுத்துக்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க, அந்த ஸ்பேஸை கொடுத்து உன்கிட்ட அவங்கள பழக விட்டுருக்க. அப்படி ஒருத்தவங்களை பழக விட்டுட்டு அப்புறம் நான் ஸ்பேஸ் கொடுக்கல, ஹோப் கொடுக்கலன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அது மட்டும் இல்லாம கடைசி நாட்கள் அவங்க வெளியே போகும்போது கூட அவங்களுக்கான விஷயங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நம்ம வெளியே வந்து பேசிக்கலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு அதிகமா வந்து ஸ்பேஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹோப் கொடுத்துட்டே இருக்கீங்க. இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு கடைசியில் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி, நான் தர்ஷிகாக்கு எதுவுமே கொடுக்கல, தர்ஷிகாட்ட நான் கரெக்டாக தான் பேசுறேன்னு சொல்லி நீங்க வீட்டுக்குள்ள வந்து பேசும்போது வெளியே இருக்க தர்ஷிகாக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி வெளியே இருக்க தர்ஷிகாக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப்பை வந்து இமேஜின் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு தான் வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு பார்க்கும்போது நீங்க சடனா வீட்டுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா, ரொம்ப சென்சிபிளா பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதெல்லாம் உட்கார்ந்த எண்ணத்துல மழுப்பிட்டு இருக்கேன், அப்படி இல்லை இப்படி இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் ரியா அவர்கள் ரொம்ப தெளிவா கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க தப்புகளை எடுத்து கேள்வி கேட்டா நல்லதுதான் எனக்கு தோணுது. அடுத்து முத்துக்குமாரன் தனியா கூட்டு போய் ஒன்று பேசுறாங்க. முத்துக்குமாரனை கூட்டு போய் என்ன பேசுறாங்கன்னா, நீங்க சூப்பரா கேம் ஆடுறீங்க, வேற லெவல்ல கொண்டு போறீங்க, உங்ககிட்ட பயங்கரமான ஒரு பவர் இருக்கு, பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, அது உங்களுக்கான பவர். ஆனா அந்த பவரை நீங்க கரெக்டா யூஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கான எனிமி நீங்க கரெக்டா சூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கான கேம் எல்லாமே சூப்பர், எல்லாம் சூப்பர் ஆடுறீங்க, ஆனா உங்களுக்கான எனிமி யாரு நீங்க கரெக்டா சூஸ் பண்ணதானே உங்களுக்கான கேம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கான எனிமியை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணல, நீங்க வந்து தப்பான எனிமியை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதனால அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. கூட நம்ம யாரை சேர்த்துக்கிறோம், யார் நம்ம கூட இருக்காங்களா கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியாவே கேம் ஆடுங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பல நாட்களா, பல வாரங்களா இந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன். முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு இருக்க மிகப்பெரிய வீக்னஸ், இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேரை உடனே க்ளோஸா எடுத்துக்கிறான். அவன் சொல்லுவான், நான் ஒரு பாண்ட்ல வைக்க மாட்டேன். அவன் பாண்ட்ல வைக்கலன்னா கூட அந்த ஆளுக்கான ஜோன்ல இவன் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆளை இவனுக்கான ஜோன்ல லைட்டா எடுத்துக்கிட்டு அவங்களுக்காண்டி ஒரு சில வேலைகளை பார்க்கறான். அந்த வேலைகள் எண்ட் ஆஃப் தி டே இவனுக்கு மைனஸ் ஆகுது. எண்ட் ஆஃப் தி டே அது மைனஸ் ஆகும்போது அந்த ஆட்கள் இவனை விட்டுட்டு போயிடுறாங்க, இவனை விட்டுட்டு அவனை மாட்டி விட்டு போயிடுறான். அதனால மட்டுமே நான் நிறைய நாட்கள் சொல்லியிருப்பேன், முத்துக்குமரன் தனியா தான் கேம் ஆடணும், முத்துக்குமரன் தனியா கேம் ஆடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நீ தனியாவே கேம் ஆடு, ஒன்னால தனியாவே அடிக்க முடியும்னு சொல்லுவேன். ஏன் அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல கூட அவன் கூட்டணி போட்டு ஆடினான்ல, அந்த வீடியோ இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுத்தடுப்புல முத்துக்குமரன் கொண்டு சொல்லியிருப்பேன் ப்ரோ, முத்துக்குமரனால தனியா ஆடி கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அவன் அந்த ட்ரம் டாஸ்க்ல எடுத்தடுப்புல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ரயானுக்கு ஆப்போசிட்ல தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். ரயான் முத்துக்குமரன் மாத்தி மாத்தி அப்படின்னு இருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கூட்டணி போட்டிருப்பாங்க. நான் அந்த இதுலேயே சொல்லியிருந்தேன், ஒன்னால அவங்ககிட்ட தனியா ஆட முடியும், அவனாலே உங்ககிட்ட தனியா ஆட முடியும். 2 பேரும் அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்க ஒரு பர்சன்ஸ் தான், 2 பேரும் தனியாவே ஆடலாமே. நீ ஏன் சடனா அவனை அடிக்கிறக்காண்டி இன்னொரு கூட்டணி போடுற? அது உன்னோட ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தாலும் நீ அந்த இடத்துல தனியா ஆடி அவனுக்கான அந்த போட்டோ பிச்சு வெளியே வீசினா அது இன்னும் கொஞ்சம் மாசா இருக்கும்ல. அதனால தனியாவே ஆடலான்னு சொல்லி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த விஷயத்தை தான் ரொம்ப தெளிவாக உள்ள போய் சொல்கிறாங்க. எனிமே நீ கரெக்டாக சூஸ் பண்ணி, நீ நல்லா கேம் ஆடுற, கேம்லாம் சூப்பராக போகுது, உங்ககிட்ட பேச்சு திறமை இருக்குல்ல, அதே மாதிரி ரயான் அவர்கள்ட்ட டாஸ்க்குகளை திறமை இருக்குது. அவர் டாஸ்க் பீஸ்ட்னா நீங்கள் பேசுகிறல பீஸ்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சூப்பராக பண்ணிட்டுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டிலுக்கு நீங்கள் தான் டிசர்வ். இதை நான் சொல்ல, ரியா சொன்னது, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டிலுக்கு நீங்கள் தான் டிசர்வ். கண்டிப்பாக நீங்கள் அந்த டைட்டில் வின் பண்ணுவீங்க. இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு தனியாக உங்களுக்கான கேமை போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேம் முடிஞ்சு, ஆல்ரெடி கேம் இஸ் ஓவர். ஓகேவா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உள்ளே வருவாங்க. நைட்டுக்கு அப்புறம் இந்த அவங்க பேர் என்ன ஆர்னோ ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அந்த பஞ்சாயத்து மட்டும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பெருசாக இருக்க போகிறதில்ல. அவ்வளோதான் இன்னைக்கான கண்டென்ட்டாக இருக்கும். நாளைக்கு அப்புறம் தான் வீட்டில் டாஸ்க் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்லேயுமே ஒன் மாதிரி இருந்தாலும் மேபி அதிகபட்சம் ஃபன்னாக தான் கொண்டு போவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் வீட்டுக்குள்ள வர்ற முக்கால்வாசி பேர் சொல்லி முடிச்சாச்சு, நீ தான் டைட்டில் வின்னர். இதில் முக்கியமாக ஃபேட்மேன்லாம் ஒன்று சொன்னார், விட்டுறாத குமரா, விட்டுறக்கூடாது, சரியா? வெளியே போய் மஞ்சரி சொன்னலாம் ஞாபகம் இருக்கா? விட்டுறாத, கண்டிப்பா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்ல. மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமரனை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரை பெட்டி எடுக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்குள்ள யாரோ ஒருத்தர் இந்த பெட்டி எடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு ஷூட்டில் யாராவது எடுத்துட்டாங்கன்னா நைட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அல்டிமேட்டில் ரியா வந்தால் எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லி